அத்தனை பேர் வாழ்விலும் ஒளியேற்றும்படி ஒரு நம்பிக்கையான பேச்சை கொடுக்கணும். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் பற்றி சொல்லணும் சார். எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும். ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக இருக்கணும். வாழ்க்கையை நல்ல வண்ணம் வாழ்கிறதுக்கு என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லணும்னார். அவர் சொன்னதே கருப்பொருளாக வைத்து நான் உங்களிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். அருமை பெரியோர்களே, ஒரு அறிவார்ந்த சமூகத்தில் பேசுகிறேன்னு நான் நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு 2013ஆம் ஆண்டு பிஸ்னஸ்ங்கிறதுனால சொல்கிறேன், இந்த பதிவு காரணத்தோடு ஆன பதிவு. இந்த மாதிரி இந்த அசோசியேஷன் இந்த மீட்டிங்லாம் நடத்துறது எது காலத்தினுடைய கட்டாயம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கே தவறுறோம் பிஸ்னஸில்? 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலே வளர்ந்த நோக்கியா சாம்ராஜ்யம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நோக்கியா ஃபோன் இல்லாத சூழ்நிலையே இல்லாமல் இருந்துச்சு. மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சரிந்தது அன்று. இப்போ தானா புயல் வந்து திடீர்னு எதிர்பாராமல் ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தியதை போல பிஸ்னஸில் ஏற்பட்ட ஒரு பெரிய நிகழ்வு அது. அந்த நோக்கியா கம்பெனியை 5.2 பில்லியன் ஈரோஸ் அப்படின்னா $7.4 பில்லியன், இந்திய மதிப்புப்படி 55,000 கோடி, அதை வாங்கினது மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வாங்கினான். இதை காரணத்தோடு இந்த பதிவு. இந்த டிரான்சாக்ஷன் ஓவர் ஆகும்போது அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் சத்யா நாதல்லாங்கிற சிஇஓவுக்கு முன்னால் ஸ்டீஃபன் எலோப் அப்படிங்கிற நோக்கியாவோட சிஇஓ கையெழுத்து போடுறான், விற்கிறான். டிரான்சாக்ஷன் அன்றைக்கி தான் முடியுது. அப்போ அந்த சத்யா நாதல்லா பக்கத்தில் நிற்கும் போதே இந்த ஸ்டீஃபன் எலோப் நோக்கியாவோட நிறுவனத்தினுடைய சிஇஓ, 15 ஆண்டு காலமாக சிஇஓவாக இருந்தவன், குலுங்கி குலுங்கி அழுகுறான். ஏன்டா அழுற? பணம் பேசி முடிச்சு தானே விற்கிற, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நிறுத்திக்கலான்னு கூட சொல்கிறாங்க. அதுக்கு இல்லை, அவன் சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். we didn't commit anything wrong but somehow we lost. நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை, ஆனால் மிகப்பெரிய ஒரு வியாபார சாம்ராஜ்யத்தை இழந்துட்டோம். மிகப்பெரிய அளவில் பொருள் சேர்ப்பதற்குரிய வாய்ப்பு இழந்ததோடு இல்லை, நாங்கள் இருக்கின்ற இடத்தையும் இழந்து நிற்கின்றோம். இத்தனை லட்சம் பேர், கோடி பேர் வேலை பார்க்குற இந்த நோக்கியா சாம்ராஜ்யம் இன்னைக்கு எங்களை விட்டு சரிஞ்சு போகுது அப்படின்னு அழுகுறான். சரி, அதுக்கு ஏன் அழுகுறான்னு கேட்குறாங்க. இல்லை, எதுவுமே தப்பு செய்யலையே, எப்படி தோத்தோம் அதான் தெரியல. உடனே அவன் சொல்கிறான், சத்யநாதல்லா, உண்மையிலே நீ எந்த தப்பும் செய்யலை, தோத்துட்டேங்கிறது உண்மைதான். நீ என்ன தப்பு செஞ்ச, ஏன் தோத்தன்னு நான் சொல்கிறேன்டான்னு சொல்லிட்டு, உன்னுடைய சக போட்டியாளர்கள் இந்த விஞ்ஞான உலகத்திலே தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு எவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ கூர்ந்து கவனிக்க தவறியது ஒன்று. இரண்டாவது, உங்களுக்குள் ஒற்றுமை இல்லாதது 2. மூன்றாவது, செய்ததையே செய்து கொண்டிருந்தது 3வது காரணம். இதனால தாண்டா நீ தோத்தாங்கிறான். அப்புறமா அவன் யோசித்து பார்க்குறான், இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ ஆர் அவுடேட்டட். இப்போது இந்த உலகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பதும் இனி வாழப்போவதும் டிஜிட்டல் உலகம்தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இம்போர்ட்டாக இருக்கட்டும், ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் புதிய புதிய வழிகளை கண்டுபிடித்தால் மட்டுமே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுகின்ற இந்த உலகத்திலே எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் நிலச்சி நிற்க முடியும். எதிர்பாராத பிரச்சனைகள் வரும். 2014 வருஷம் அமெரிக்காவில் நான் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துவேன் என்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன். கரீபியன் ஏரியான்னு இருக்கு. அந்த கரீபியன் ஏரியாவில் எப்போ பார்த்தீங்கன்னாலும் பெரிய புயல் வரும், பயங்கர வெள்ளம் வரும். அங்கே இருக்கிற அந்த செலுடா அப்படின்னு ஒரு ஆறு, அந்த ஆற்றில் வெள்ளம் வந்துச்சுன்னா விவசாயம் பூரா அழிஞ்சிடும், ஆயிரக்கணக்கான பேர் செத்துருவாங்க. அமெரிக்காவில் இப்படி நடக்குது, இவ்வளோ வல்லுநர்கள் இருக்கும், இவ்வளோ சயின்டிஃபிக் முன்னேற்றம் இருக்குது, எல்லாத்தையும் வச்சு ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தடவை வரும்போது பேரிழப்பு உண்டாக்குதுன்ட்டு, இது நீங்கள் என்ன தடைகள் வந்தாலும் எப்படி தடைகளை மீறி முன்னேறுவது என்பதற்காக இந்த உதாரணம், நடந்த உதாரணத்தை மட்டுமே நான் பதிவு செய்வோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஜப்பானிய கட்டுமான வல்லுநர்களை அழைத்து வந்து கோடிக்கணக்கான டாலர் செலவு பண்ணி
எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் அந்த வெள்ளம் பாதித்து விடாத அளவிற்கு ஒரு பெரிய அணையை அந்த செலுடா பாலத்தில் கட்டுறாங்க. செலுடா பாலம்னே பேர் அதுக்கு. பெரிய பாலத்தை கட்டுறாங்க. கட்டுமான வல்லுநர்கள் கட்டி முடித்து 3 மாதங்கள் கூட ஆகவில்லை. அவங்க திரும்பி கூட போகலை. அதுக்குள்ளே அந்த கரீபியன் ஏரியாவில் மிகப்பெரிய ஹரிக்கேன், பெரிய புயல், பெரிய வெள்ளம். அப்படி வரும்போது எப்படி இந்த வெள்ளத்தில் தாக்கு பிடிச்சி நம்மளுடைய பிரிட்ஜ் இருக்குது, இவ்வளோ கோடி டாலரை செலவு பண்ணிட்டோமே பார்க்கணுங்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் இந்த ஜப்பானிய கட்டுமான வல்லுநர்கள்லேருந்து அமெரிக்காவில் இருக்கிற அத்துணை வல்லுநர்களும் போகிறான். போய் மேலேருந்து பார்க்கும்போது ஒரு துளி கூட அந்த பாலம் பாதிக்கப்படவில்லை. ஒரே மகிழ்ச்சி. ஆனால் 5 நிமிடம் கூட அவர்களுடைய மகிழ்ச்சி நிலைத்திருக்கவில்லை. நண்பர்களே, கொண்டு போய் ஹெலிகாப்டரை கீழே இறக்கி பார்க்குறான். பாலம் அப்படியே இருக்கு. அந்த ஆறு ஒரு 1000 அடிக்கு முன்னால் ஒரு பக்க கரையை உடைத்து கொண்டு எவ்வளவு அலும்பு அது முன்னாடி பண்ணிகிட்டு இருந்துச்சோ, எவ்வளவு அழிவை ஏற்படுத்திகிட்டு இருந்துச்சோ அவ்வளவையும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் ஒரு ஆறானது தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அது சென்று கொண்டிருக்கிறதோ, நாமும் நம்முடைய வியாபாரத்திலே எதிர்பாராத தடைகள் வரத்தான் செய்யும். அது வரும்போது அதை மீறி எப்படி செய்வது, செயல்படுவது, எப்படி வியாபாரத்தை முன்னேற்றுவது என்பதற்காகத்தான் எல்லோருமாக கூடி இது போன்று எல்லோரையும் அழைத்து வந்து உங்களிடம் பேச வைத்து தடைகளை தவிர்த்து வியாபாரத்தை எப்படி பெருக்கிறது என்பதற்காகத்தான் இதெல்லாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நான் மிக முக்கியமான ஒன்றை சொல்லுகின்றேன். ஒரு மனிதன் வித்தியாசமாக சிந்திப்பதன் மூலமாகத்தான் தன்னுடைய வாழ்க்கை பாதையை மட்டுமின்றி இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை பாதையையே மாற்றி காட்ட முடியும் என்பதுதான் இந்த தலைமுறையினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அது என்ன வித்தியாசமான சிந்தனை? எல்லோரும் செய்வதையே நாமும் செய்து கொண்டிருந்தால் எல்லோரும் போலத்தான் நாமும் இருப்போம். எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நாமும் சென்றால் எல்லோரும் சென்றடையும் ஊரைத்தான் நாமும் சென்றடைவோம். யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால், தனி மனிதனாக இருந்தாலும் இந்த அசோசியேஷனாக இருந்தாலும், யாருமே சாதிக்காததை நீ சாதிக்க வேண்டும் என்றால், யாருமே முயற்சிக்காததை நீ முயற்சிக்க வேண்டும். போன பாதையில் போகும் கால்கள் புதிய பாதைகள் போடுவதில்லை. அறியாதவை குறித்த அச்சத்தால் நாம் தீண்ட தவறிய திசைகள் கோடி. அது என்ன அச்சம்? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, fear is the primary factor that causes people live small and most of the fear are illusions. பயம்தான் மனிதர்கள் ஏழையாக அல்லது குறைந்த அளவிலே வாழ்வதற்கு காரணம், அடிப்படை காரணம். நிறைய பேர் நம்ம அதை உணர்றதில்லை. ஆனால் நம்ம பயப்படுறதுல 99% பயம் இல்லூஷன்ஸுங்கிற மாயை. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு நீ விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பாங்க. அந்த வேலையற்ற வீணர்களின் விவசாயற்ற பேச்சுக்களை விளையாட்டாக கூட நம்பி விடாதே தம்பி, நீ வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்து வெம்பி விடாதேம்பர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன்னா, அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் கொண்டாரடி கிளியே இவர் வாழ தகுதியுண்டோம் பாரதி. எதுக்காக இருந்தாலும் பயம். இதை செஞ்சால் அப்படி பயம், இதை செஞ்சால் அப்படி ஆகிடுமோ அப்படிங்கிற பயம். அப்படி இல்லை. ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் தி பிக்கஸ்ட் ரிஸ்க் இன் லைஃப் அண்ட் கால்குலேட்டிவ் ரிஸ்க் வில் ஆல்வேஸ் கிவ் ஹியூஜ் டிவிடென்ஸ். எதுலேயுமே ரிஸ்க் எடுக்க மாட்டேன், ஒரு பிஸ்னஸே பண்ண மாட்டேன், அது போனால் நஷ்டமாயிடும் அப்படின்னு எடுத்தோன்னே நெகட்டிவாக திங்க் பண்ணுறோம் இல்லையா? அதை போல் ரிஸ்க் உலகத்தில் எதுவும் கிடையாதான். நீ அப்படி எடுக்கலைன்னா நான் பணக்காரனை வாழணுங்கிறத நினைக்கவே கூடாது. பிஸ்னஸை வெற்றிகரமாக பண்ணணும்னு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீ தயார் இல்லைன்னா பிஸ்னஸ்குள்ளே போகக்கூடாது. ஏன் அப்படி? எதனால? செக்கு மாடு கூட செருக்கோடு நடக்கிறதாம். எதிர்த்தார் போல் வண்டி வாகனம் ஏதுமில்லை, விபத்திற்கு வழியே இல்லை என்றால் நாம் புறப்பட்ட இடத்திலேயே புதைக்கப்பட்டு விடுவோம். நேற்று காலையில் ஹைதராபாத்தில் பேசிட்டு நேற்று மாலையில் திருச்சி வந்து திருச்சியில் சென்ட் ஜோசப் காலேஜில் பேசிட்டு நைட்டு வந்து உங்கள் பாண்டிச்சேரியில் தங்கி அவங்க போட்டிருந்த ரூமில் இன்றைக்கு காலையில் உங்கள்கிட்ட பேசிட்டு சாயங்காலம் சென்னையில் போய் நாளைக்கு ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் பேசுகிறேன்.
இது எதுக்கு இந்த மலையில் புயலாக இருக்க மழையாக இருக்க நம்ம எப்படி போகிறது, விமானம் ஏறுமா உளுந்துருமாலாம் நினச்சா நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? யோசித்து பாருங்கள். வாழ்க்கையில் எதுவுமே பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை. த ஒன் அண்ட் த ஒன்லி வே டு சால்வ் த ப்ராப்ளம் இஸ் டு ஃபேஸ் த ப்ராப்ளம் தான். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை தள்ளி தள்ளி போட்டுட்டு வந்தீங்கன்னா எதையுமே பண்ண முடியாது. இதை இந்த இடத்துல நான் பதிவு செய்வதற்கு காரணம் உண்டு. இப்போ உங்கள்கிட்ட நான் சொன்னேன், இட் இஸ் வெரி சேஃப் ஃபார் த ஷிப் டு பி இன் த ஷோர், பட் த ஷிப் இஸ் நாட் மென்ட் ஃபார் தட் பர்பஸ். கப்பல் கரையில் இருப்பது கப்பலுக்கு வேண்டுமானால் பாதுகாப்பானதாக இருக்கலாம், ஆனால் கப்பல் செய்யப்பட்டதனுடைய நோக்கம் அது அல்ல. கப்பல் என்றால் கடலிலே செல்ல வேண்டும், புயலினை எதிர்கொள்ள வேண்டும், அலைகளை எதிர்கொள்ள வேண்டும், சென்றடைய வேண்டிய இலக்கினை சென்றடைய வேண்டும். அப்போதானே கப்பல் செஞ்சதுடைய நோக்கமே நிறைவேறும். யோசித்து பாருங்க, உண்மையா இல்லையான்னு. சரி, இப்போது ஒரு வித்தியாசமான சிந்தனை, கூட உள்ள போட்டியாளர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்கங்கிறதையும் பார்த்துக்கிட்டு இந்த டிஜிட்டல் உலகத்தில் நம்ம எப்படி முன்னேறினா வாழ்க்கையில் இந்த பிஸ்னஸை பெருசாக செய்யலாம் அப்படிங்கிறது ஒன்று. இந்த பிஸ்னஸில் மிக முக்கியமான ஒன்றாக நான் பார்ப்பது, நான் நிறைய ஆண்டர்பிரினர்ஸுக்கெலாம் பேசுகிறேன், தரம். அது என்ன, எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும். இந்த நாடு எப்படிப்பட்ட நாடுன்னு பாருங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி மேக்ஸ் முல்லர் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம இந்தியாவை லென்த் அண்ட் பிரெத் இதுவும் காரணத்தோட பதிவு நடந்து பார்த்துட்டு மதுரைக்கு வர்றான். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு சிலை செஞ்சதுக்காக ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கிட்டு இருக்கான். 2 சிலை ஒரே மாதிரி இருக்கு. ஒரு சிலையை முடிச்சுட்டான், இன்னொரு சிலை பண்ணிகிட்டு இருக்கான். இதுவும் காரணத்தோடு இந்த பதிவு. மேக்ஸ் முல்லர் பார்த்துட்டு சொல்கிறான், இந்த 2 பெண் அழகான சிலை 2 சிலை பண்ணியிருக்கேன், இது 2ஐயும் எங்கே வைக்க போகிற கோயிலில் அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், 20 அடிக்கு மேலே 2 பக்கத்தில் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல வைக்க போகிறேங்கிறான். ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு ஒரு சிலை போதுமே, எதுக்குடா 2 சிலை செய்கிறேன்னு அந்த சிற்பிகிட்ட அவன் கேட்குறான். உடனே இவன் சொல்கிறான், அந்த ஒரு சிலை ஒரு சின்ன ஒச்சமாயிடுச்சு, ஹேர்பின் ஃப்ராக்சர்னு சொல்கிறோம்ல, போன் ஃப்ராக்சரில், அது மாதிரி ஒரு தலை முடி அளவுக்கு அதில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் வந்துருச்சு. அதனால் அது சரியில்லைன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சிலையை செதுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அவன் உத்து பார்க்குறான், எங்கடா இதில் ஒன்றுமே தெரியலையேடா, நான் பார்த்தாக்கா அதில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லையேங்கிறான். இதை எங்கே வைக்க போகிற? 20 அடி உயரத்தில். எவனுக்குடா தெரிய போகுது? நீ எதுக்கு ஒரு சிலை செய்கிறது பார்த்தாதா? 3 நாளாக செய்கிற ஒரு சிலை, அதுக்காக சின்னூண்டு கோடு இருக்குங்கிறதுனால 20 அடி உயரத்துக்கு மேலே வைக்கிறதுக்கு புதுசாக போய் நேரத்தை வீணாக்கி சிலை செஞ்சிட்ருக்கிய ஏன்னு கேட்குறான். யாருக்குமே தெரியாதுல்ல, ஏன் இன்னொன்று செய்கிறாங்கிறான். மேக்ஸ் முல்லர் கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த சிற்பி, எனக்கு தெரியும்ல, நான் செஞ்ச சிலையில் என்ன குறைன்னு எனக்கு தெரியும்ல, எப்படி என் மனசாட்சி ஒத்துக்கும்? என்னுடைய தொழில் தர்மம் இல்லை இல்லையா அது? நான் ராத்திரி எப்படி தூங்குவாங்கிறான். மேக்ஸ் முல்லர் போய் எழுதுகிறான், இஃப் இந்தியா இஸ் டெட், த வேர்ல்ட் இஸ் டெட் மச் பிஃபோர். இந்தியா மரணிக்குமானால் இந்த உலகம் அதற்கு முன்னேயே மரணித்து விடும். ஏனென்றால் தாங்கள் செய்கின்ற தொழிலை அப்படி நேசித்து செய்பவர்களாக இந்த இந்தியர்கள் இருக்கிறார்கள். அப்போது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு கருத்தை ஒவ்வொரு மனிதன்ட்டே இருக்குது. இப்போ உங்கள் பிஸ்னஸ் நிச்சயமாக நல்லா வளரும் போது கொஞ்சம் அந்த தரம் குறைந்து போகின்ற காரணத்தினால் தங்களுடைய சாம்ராஜ்யத்தை இழந்த பலரை நான் அறிவேன். முன்னாள் காவல்துறை அதிகாரியாக, நாடறிந்த பேச்சாளனாக. எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த தரத்திலே மட்டும் எந்த மாற்றமும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். எவ்வளவு வளர்ந்தாலும் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா தரத்தில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. அப்படி காம்ப்ரமைஸ் கொஞ்சம் வளர்ந்தோன்னு பண்ணுறவங்க விழுந்துருவாங்க, நிலச்சி நிற்கிறது இல்லை. டு ரீச் எ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் டிஃபிகல்ட், டு மெயின்டைன் த சேம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஒரு இடத்தை அடைவது சிரமம், அடைந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்வது அதை விட சிரமம். சரி, இந்த விஞ்ஞான உலகத்தில் புதிய இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ அப்டேட்டட்னு சொன்னேன் இல்லையா, நம்மளை வளர்த்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. உங்களுக்கு நான் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. நான் நூல் என்று சொல்லுவது புத்தகங்களை. என்னடா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளை போய் இந்த ஆள் படிக்க சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எந்த தொழிலை செய்கிறவங்களாக இருந்தாலும்
அதில் வருகின்ற புதிய புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளையும் புதிய அதெல்லாம் மீறி வாழ்க்கையில் நீ தனி மனிதனாக நல்லா இருக்கணும்னாலும் சரி, நீ வாழ்க்கையில் செய்கிற பிஸ்னஸில் முன்னேறணுன்னாலும் சரி, உன் குடும்பத்தை நீ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணுன்னாலும் சரி, அத்துணைக்கும் அடிப்படை ஒன்றே ஒன்று தான். எல்லாரும் அறிவாளியாக இருக்கணும் இல்லையா? எல்லாருக்கும் அறிவாளியாக இருக்கணும்னா அறிவு எங்கேருந்து கிடைக்கும்? நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும். நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். நிறைய யங்ஸ்டர்ஸ் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஏன் புத்தகங்களை படிக்கணும்? ஏன் படிக்கணும் தெரியுமா? கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அதை படித்தா என்ன தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா? தன்னை அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி. பிஸ்னஸுக்கு அடிப்படை தேவைன்னா மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, வாழ்க்கையில் ஜெயிப்பது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி, தோல்வியில் துவண்டு விடாமல் இருப்பது எப்படி, அத்துணைக்கும் உங்களுக்கு விடை இந்த புத்தகங்களிலே கிடைக்கும். நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். எந்த தொழிலாக இருந்தாலும், எந்த வேலையாக இருந்தாலும், எந்த குடும்பமாக இருந்தாலும், நம்ம அறிவின் மூலமாக மட்டும்தான். ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை, போகாறு அகலக்கடைன்னு சொன்ன வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண்கிறார். அறிவை மட்டும் நீ வளர்த்துக்கிட்டேன்னா எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அது என்ன செய்யுமா? ஒரு கோட்டையை போல இருந்து உன்னை பாதுகாக்குமா. எந்த சூழ்நிலையிலும் நீ வீழ்ந்து போவதற்கு அது காரணமாக இருக்காதுங்கிறார். அப்போது நம்ம அறிவை வளர்த்துக்கணும்னா ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ், லீடர்ஷிப் குவாலிட்டியை பற்றியெல்லாம் சொன்னாங்க. இங்கே இப்போ இந்த மேடையில் உட்காந்துருக்கிற எல்லாரையுமே பாருங்களேன், உங்கள் தலைவராக இருக்கட்டும் எல்லாரையுமே பாருங்களேன். எல்லோரும் ஏன் மேடைக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க? அவங்க தலைவராக இருக்காங்க, செக்ரட்டரியாக இருக்காங்க, உமன் இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்பி, நேற்று கலெக்டர், இவங்களெல்லாம் ஏன் கூப்பிட்றீங்க? யோசித்து பாருங்கள். எல்லோரும் பெரிய கோடீஸ்வரர்கள் என்பதனால அல்ல. வேறு என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுமா? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி, படிப்பு, வாசிப்பு. மன்னரும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அதனால படிறான். உண்டா இல்லையா? யோசித்து பாருங்க. அப்போது நம்மை நாம் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ். டுடே a reader, tomorrow a leader. A question was asked, what is the biggest mistake in your life was? The talk show superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. நான் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், பெரிய அறிவாளி. அவன்கிட்ட போய் நீ சின்ன வயசில் செஞ்ச தப்பு என்னடான்னு கேட்குறான். அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், நான் படிக்கும்போது லைப்ரரியில் மற்ற இடங்கள்லாம் நல்ல நல்ல புத்தகங்கள்லாம் கொட்டி கிடந்துச்சு, நான் படிக்காமல் விட்டேங்கிறான். எந்த சப்ஜெக்டை கொடுத்தாலும் 1 மணி நேரம் தப்பு இல்லாமல் பொருள் மாறாமல் கேட்ட சப்ஜெக்ட் கேட்குறவங்களுக்கு என்ன தேவையோ அதை பேசுகிறவன், நீ செஞ்ச தப்பு என்னடான்னு நான் இன்னும் நிறையா படிச்சிருக்கலாம், படிக்காமல் விட்டாங்கிறான். அப்போ நம்ம எல்லாரும் அறிவாளியாக வேண்டும். பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணுன்னா இந்த முந்திரி வியாபாரத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறதுக்காக நான் உள்ளே போய் பார்த்தேன், மிரண்டு போயிட்டேன். அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இது. இங்கே மட்டும் இல்லை, பல நாடுகளில் இருக்குது. அவ்வளவையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு நம்ம உயரணுன்னா நீ நூலகத்திற்கு போ. நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறை தான் ஓசையுடன் வெடிக்கும், புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும்பா. அப்போது படித்தா அறிவை வளர்த்துக்கலாம். சரி, அறிவு வளர்ந்துருச்சு, இந்த அறிவை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும். எதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்ணணும்? பேலன்ஸ் ஷீட் நல்லா இருக்கணும். என்ன பேலன்ஸ் ஷீட்டு? பணம் வேணும். நீங்கள் நினைக்கலாம், நம்ம இந்த கிராமப்புறங்கள்லாம் பொது புத்தியில் பணக்காரனாக இருந்தாக்க அவன் அயோக்கியத்தனமாக தான் பணம் சம்பாரிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டே நாம் இந்தியர்களாகிய நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம். அது மிகப்பெரிய தவறுன்னு வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போ ஒரு பில்கேட்ஸ் எடுத்துக்கங்க, ஸ்டீவ் ஜாப் எடுத்துக்கங்க, தமிழ்நாட்டிலேருந்து போன சுந்தர் பிச்சை எடுத்துக்கங்க, இந்தியாவிலேருந்து போன சத்யாநாதெல்லாம் எடுத்துக்கங்க, சிவநாடார் எடுத்துக்கங்க, பிஸ்னஸ் குரூப், பிஸ்னஸ் மிகப்பெரிய எல்லாருமே அவ்வளவு பேருமே கொள்ளையடித்து சம்பாரித்தவன் இல்லை, பிஸ்னஸ் பண்ணி சம்பாரித்து பெரிய ஆளானவன். ஏன் அவ்வளோ தூரம்? கடலூர்லேருந்து போன மிஸ்டர் கெவின் கேர் ரெங்கநாதன் சாரோடையும் அவர் தம்பி குமாரவேல் இருக்கார் இல்லையா, அவரோடையும் பல மேடைகளில் நான் பேசியிருக்கேன்.
அவங்கெல்லாம் இந்த பிஸ்னஸை வந்து பண்ணி உழைச்ச, யார் அங்கே பேசாமல் கேளுங்க, பிஸ்னஸை வந்து பண்ணி அதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் வளர்ந்தவங்க. யோசித்து பாருங்களேன், நியாயமான வழியில் பிஸ்னஸை பண்ணி அந்த பிஸ்னஸ் மூலமாக சம்பாரித்து அந்த பணம் நமக்கு தேவை. பணம் ஏன் வேணும்? உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் நான் பேசுகிறது. 6000 ஆண்டுகளுக்கு முன் உள்ளது என்னவோ இன்னைய வரைக்கும் அதுதான். மணி இஸ் த மீடியம் பை விச் யுவர் எர்த்லி சக்சஸ் இஸ் மெஷர்ட். பணத்தை அளவுகோலாக வைத்துத்தான் வாழ்க்கையிலே நீ வெற்றி அடைந்தவனா தோல்வி அடைந்தவனா என்பதை 6000 ஆண்டுகளாக இந்த உலகம் தீர்மானித்து கொண்டிருக்கிறதுனா உங்களுக்கு நம்ப முடியுதா? அதுதான் உண்மை. ஏன் பணம் வேணும்? மணி மேக்ஸ் பாசிபிள். படித்தவங்களா இருக்கீங்க, அதனால் ஆங்கிலத்திலையும் சொல்லிட்டு தமிழ்லையும் சொல்கிறேன். மணி மேக்ஸ் பாசிபிள் தி என்ஜாய்மெண்ட் ஆஃப் தி பெஸ்ட் த எர்த் ஆஃபர்ஸ். இந்த உலகம் இருக்கு இல்லையா, இது நமக்கு கொடுக்கறதுல எதெல்லாம் வந்து மிக ரொம்ப நல்லதோ அத்துணையும் நீ அனுபவிக்க வேண்டுமென்றால் பிள்ளைங்களை பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கணும், வெளிநாட்டுக்கு பிஸ்னஸ் கிளாஸில் பறக்கணும், நல்ல ஒரு வீடு கட்டி வாழணும், பிள்ளைங்களை வசதியாக வளர்க்கணும், அறிவார்ந்த பிள்ளைங்களாக வளர்க்கணும், ரொம்ப அறிவை கொடுக்கறதுக்கு நல்ல பள்ளிக்கூடங்கள் நல்ல கல்லூரிகளை தேடி போகணும், நம்ம நல்ல உடை உடுக்கணும், நம்ம நல்லபடியாக வாழணும், மற்றவர்கள் மதிக்கும்படியாக நாம் இருக்க வேண்டும், நல்ல ஒரு வாகனத்தை வச்சுட்டு சேஃபாக போகணும். இப்படிலாம் செய்யணுன்னா அதுக்கு அடிப்படை தேவை பணம். யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் இன் த வேர்ல்டு. கோவிலில் அன்னதானம் பண்ணால் கூட புண்ணியம் வேணும், பணம் சம்பாதிக்கணும்னு தான் காசை கொண்டு போய் போடுறான். நல்லா தெரிஞ்சுங்க. எவனாவது எனக்கு பணம்லாம் வேண்டாம், அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னா இயலாதவன் சொல்கிற வேலைன்னு வச்சுக்கோங்க. நான் உலகம் பூரா பார்த்துட்டு சொல்கிறேன். அப்போது இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மணி இஸ் பிளென்டிஃபுல் ஃபார் தோஸ் ஹூ நோஸ் த சிம்பிள் லாஸ் விச் கவர்ன்ஸ் இட்ஸ் அக்விசிஷன். பணத்தை சம்பாதிப்பதற்கும் பணத்தை சேமிப்பதற்கும் உரிய சூட்சுமத்தை எவனெல்லாம் தெரிந்து கொண்டானோ அவன் அத்தனை பேரிடமும் பணம் குவிகிறது. உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, இந்த உலகத்தில் உள்ள பணம் 100% வச்சுக்கோங்க. உலகத்தில் வேர்ல்டில் 100% பணத்திலே 96% பணம் 1% மனிதர்கள்ட்ட மட்டும்தான் இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? மீதி உள்ள 4% இருக்குல்ல, 96 போச்சுன்னா அதை தான் மீதம் உள்ள 1% போச்சுன்னா 99% மக்கள் பிரிச்சுக்கிறாங்களாம். அவன்கிட்ட மட்டும் எப்படி பணம் சேருது? நீங்கள் பணம்னு நிறைய சேர்த்தவனை அரசியல்வாதிகள்லாம் கொள்ளையடித்து சேர்க்குறான்ல, அதை விட்டுருங்க, அதை பின்னாடி நான் சொல்கிறேன். அது இல்லை நான் சொல்கிறது, உழைச்சி சம்பாதிக்கிறது. எப்படி 96% பணம் அவன்கிட்ட இருக்குது? எப்படி தெரியுமா இருக்குது? அவர்கள் ஒரு பிஸ்னஸை எடுத்துக்கிட்டான்னா அந்த பிஸ்னஸை தவிர வேறு எதை பற்றியுமே சிந்திக்கிறதில்ல. உலகத்தில் உள்ள அறிவு 100% இருக்குன்னு வச்சுங்க. 2% மனிதர்கள் மட்டுமே மிகப்பெரிய அறிவாளிகளாக தன்னுடைய அறிவை முழுமையாக உபயோகிப்பனவாக இருக்கலாம். 98% பேர் இல்லையா, ஓரளவுக்கு இருக்காங்க. அப்போது பணம் வேணும். பணத்தை சம்பாதிக்கிறதுனா நம்ம நல்லபடியாக வாழணுன்னா பணம் வேணும், மரியாதையாக வாழணுன்னா பணம் வேணும். பணம் யார் பணத்தை சம்பாதிப்பதற்குரிய சூட்சுமத்தை தெரிந்து வைத்திருக்கிறானோ அவன்கிட்ட பணம் குவியுது. அது மட்டும் இல்லை, மணி இஸ் கவர்ன்டு டுடே பை த சேம் லாஸ் விச் கவர்ன்ஸ் இட்ஸ் அக்விசிஷன் 6000 years பேக். 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் பணத்தை சேமிப்பதற்குரிய சூட்சுமம் எதுவாக இருந்ததோ, சிறிய சிறிய விதிகள் எதுவாக இருந்ததோ, இன்று வரை அதுவாகத்தான் இருக்கிறது. உங்களால் நம்ப முடியுதா? 6000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பணக்காரனாக இருந்தான்னா அவன் எப்படி பணம் சேர்த்தானோ நியாயமான வழியில், இன்னை வரைக்கும் அது அப்படி தான் இருக்கான். அது எப்படி அப்படி இருக்க முடியும்? பாபிலோனில் தொங்கு தோட்டம் நிறைந்த பாபிலோன் நகர வீதிகளில் நேபுகாத் நேச்சார்னு ஒரு பெரிய மன்னன் ஆளும்போது உலகத்திலே பணக்கார நாடு அதான். தொங்கு தோட்டமே இருந்துச்சு, தோட்டமே தொங்கிட்டு இருக்கும். அப்போ அந்த வீதிகளில் பணம் அச்சடிக்கலை. அப்போ எல்லாம் காசு, தங்க காசு. அந்த தங்க காசுகளை மூட்டை மூட்டையாக சுமந்து கொண்டு அது எழுப்புகின்ற ஒளியை பார்த்து கொண்டு அந்த வியாபாரிகள்லாம் நடந்தாங்கல்ல. அன்னைக்கு பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன விதியோ இன்னைக்கு வரைக்கும் அதுதானா? அது என்ன விதி?
அருமை பெரியோர்களே, எவன் ஒருவன் ஆகாறு அளவிட்டதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. செல்வம் வருகின்ற வழி, அது பிஸ்னஸாக இருக்கட்டும், தனி மனித வாழ்க்கையாக இருக்கட்டும், பணம் வர்ற வழி எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லையாம், அது போகிற வழி அதை விட சின்னதாக இருந்தா. எவன் ஒருவன் சேமித்து வாழ பழகிவிட்டானோ அவன் பணக்காரனாவதை யாராலும் தடுக்க முடியாது. எவன் ஒருவன் அளவுக்கு மீறி செலவு செய்து வாழ்கிறானோ அவன் ஏழையாகிறதை யாராலையும் தடுக்க முடியாது. தேவையில்லாத பொருட்களை எவன் ஒருவன் வாங்கி குவிக்கிறானோ இளமையிலே, தேவையான பொருட்களை முதுமையிலே அவன் விற்றே ஆக வேண்டும். அதுக்கு என்ன சொல்கிறான்? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலபோல இல்லாகி தானும் கடும். இருக்கிற மாதிரி இருந்து திடீர்னு இப்போ எத்தனை பிஸ்னஸ் நொடிச்சு போகுது. இப்போ நான் சொன்னல நோக்கியா கம்பெனியை ஏன் நொடிச்சிச்சு? எல்லாத்துக்குமே என்ன காரணமாக இருக்குன்னா நண்பர்களே, பணத்தை ஒருவன் சேமித்து வாழ பழகிவிட்டால் அவன் பணக்காரனாவதை யாரும் தடுக்க முடியாது. வாரன் பஃபட் எடுத்துங்களேன், படிக்கிறீங்க எல்லாரும். இன்னைய வரைக்கும் கோடீஸ்வரம், 95 வயசு இன்னும் சம்பாரிச்சிட்டு இருக்கான் அந்த ஆள், முறையான வழியில். சரி, உருப்படாமல் பணத்தை சம்பாரித்து நொடிச்சு போனவனுக்கு உதாரணம் விஜய் மல்லையா. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, நாட்டை விட்டே ஓடி போய் ஒளிஞ்சிருக்கான். ஏன்? அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை தான். என்ன தன்னிட்ட இருக்கோ அதை விட செலவு பண்ணாக்கா பேலன்ஸ் ஷீட்னு சொன்னேன்னு, வர்ற வழி எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, போகிற வழி குறைச்சலாக இருக்கணும். சேமித்து வாழ பழகினா அவன் பணக்காரனாக தான் முடியல, யாரும் தடுக்கவே முடியாதுன்னு சொன்னேன். இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. தன் தேவைக்கு ஏற்றார் போல் சம்பாதிப்பவன் திறமைசாலி, தன் சம்பாத்தியத்திற்கு ஏற்றார் போல் செலவு செய்பவன் புத்திசாலி. ஒன்று நீ திறமைசாலியாக இருக்கணும், இல்லை புத்திசாலியாக இருக்கணும், இல்லை ரெண்டுமா இருக்கணும். இது ரெண்டும் இல்லைன்னாலும் ஒன்று இல்லைன்னாலும் உன்னால் பணக்காரன் ஆக முடியாது. இப்போது இந்த இடத்துல மிக முக்கியமான ஒன்றை சொல்கிறேன். சம்பளத்திற்காக வேலை செய்தால் அவர்கள் அத்தனை பேரும் ஏழைகள். நம்புறீங்களா? இங்கே உட்காந்துருக்கிற அத்தனை பிஸ்னஸ் மேனும் பணக்காரர் நான் நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? பணத்தை தனக்காக வேலை செய்ய வைத்தால் அவன் பணக்காரன். புரியுதா உங்களுக்கு? பணத்துக்காக நம்ம வேலை செஞ்சால் ஏழை, பணத்தை தனக்காக வேலை செய்ய வச்சா அவன் பணக்காரன். அது என்ன பணத்தை தனக்காக வேலை செய்ய வைக்கிறது? நீ தூங்கும்போது கூட அந்த பணம் உனக்காக வேலை செய்ய வேண்டும். நீ தூங்கும்போது கூட அந்த பணம் உனக்கு பணத்தை சம்பாதிக்க வேண்டும். அது எப்படி சார் முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அருமையான ஃபுல்லாக உட்காந்துருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் உள்ள மக்களுக்கு சொல்கிறேன். இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய வழியில், இந்த பணத்தை ஏன் சம்பாதிக்கணும்னு சொன்னேன், பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கணும்னு சொன்னேன் இல்லையா? நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோங்கிறத விட நம்ம சம்பாதிச்ச பணம் நமக்காக என்ன செய்யுதுங்கிறது தான் முக்கியம். இந்த படிப்பு முறை இருக்கு இல்லையா, அது ஏழைகளை உருவாக்குகின்ற கல்வி முறை அப்படின்னா நீங்கள் நம்புறீங்களா? என்ன சொல்லி வளர்க்குறோம் பிள்ளைங்களெல்லாம்? நீ நல்லா படிக்கணும், நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும், நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும், ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கணும், கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், ப்ரமோஷன் வாங்கணும், பணக்காரனாக. அப்படின்னா இந்த நாட்டில் 99% பேர் பணக்காரனாக இருக்கணும். ஆனால் எவன் நடத்துகிறானா அந்த கம்பெனியை, எவன் பிஸ்னஸ் பண்ணுறானோ அவன் மட்டும்தான் பணக்காரனாக இருக்கான். ஏன்? என்ன காரணம்? அவன் பணத்தை தனக்காக வேலை செய்ய வைக்கிறான், இவன் பணத்துக்காக வேலை செய்கிறான். இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, இப்போது 60 வயதிற்கு பிறகு இப்போ என்ன சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ உங்களால் வேலையே செய்ய முடியாமல், வேலையை விட்டு பிஸ்னஸே பண்ண முடியாமல் பிஸ்னஸை விட்டுட்டா, நீங்கள் இப்போ என்ன சம்பாதிக்கிறீங்களோ அந்த பணம் உங்களுக்கு வர்ற மாதிரி சம்பாதிக்கின்ற பணத்தை தனக்கு வருமானம் வரக்கூடிய முதலீடுகளில் எவன் ஒருவன் சேமித்து கொண்டே வருகிறானோ அவன் செல்வந்தராவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி பணம் எவ்வளவு வருதோ அதை அப்படியே செலவு பண்ணிவிட்டு மீதி சேர்க்கலான்னு நினச்சா எவனாலையும் பணக்காரனாக முடியாது. உனக்கு 1 லட்ச ரூபா வருதுன்னா 10,000 ரூபாயை சேமிப்புக்கு வச்சுட்டு பாக்கி உள்ள 90,000 ரூபா தான் நம்ம சம்பாதிச்சோன்னு நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளே எவன் செலவு செய்கிறானோ அவன் மட்டும்தான் பணக்காரனாக முடியும். பிஸ்னஸுக்கும் இதே தான் அடிப்படை கோடு. அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை நீ சம்பாதிக்கும் போதும், நீ வேலையே பார்க்க முடியாமல் போகும்போது உனக்கு எவ்வளவு இப்போது வருகிறதோ அந்த பணம் வரும்படி அதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன புரிகிற மாதிரி சொல்கிறேன்.
எஜுகேஷன் பிரிங்ஸ் யூ ஜாப், ஜாப் பிரிங்ஸ் யூ மணி, மணி பைஸ் யூ அசட், அசட் பிரிங்ஸ் யூ வெல்த், வெல்த் பிரிங்ஸ் யூ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். படிக்கிறோம், வேலை கிடைக்குது, வேலைக்கு போகிறோம், சம்பளம் வருது, சம்பளம் வருதில்ல, அந்த சம்பளத்தை வருமானம் தரக்கூடிய முதலீடுகளில் ஆரம்ப காலத்திலிருந்தே எவன் முதலீடு செய்து கொண்டு வருகிறானோ, எந்த பிஸ்னஸ் பண்ணுறவனாக இருந்தாலும் ஆரம்பத்திலேருந்து வர்ற பணத்தை முதலீட்டில் போட்டு அந்த முதலீட்டிலிருந்து வருகின்ற வருவாயாக, சம்பளத்தை வருவாயாக, சம்பளம் வேலையிலேருந்து வருது, நான் சொல்கிற வருவாய்ங்கிறது முதலீட்டிலேருந்து வருது. நிறைய பேர் என்ன பண்ணுவான், 1 கோடி சம்பாதிச்ச உடனே 2 கோடி கடன் வாங்குவோம், 3 கோடிக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிச்சுன்னா அந்த பிஸ்னஸ் ஓனர்மா. கடன்களை தன்னுடைய முதலீடுகள் என்று நினைத்து கொண்டு எவன் ஒருவன் முதலீடு செய்து வியாபாரம் செய்கிறானோ ஒரு நாளும் அவன் பணக்காரன் ஆக முடியாது. ஏன் தெரியுமா? தான் சம்பாதிச்ச கொஞ்சம் முதலீட்டிலேருந்து வருவாய் வந்துச்சுன்னா அவன் பணத்துக்கு சட்டப்பைக்கு பணம் வருது. தன்னுடைய சொத்துன்னு நினச்சிட்டு பேங்க்குக்காரன் கடனில் வீட்டை கட்டி பிஸ்னஸ் ஆரம்பித்து செஞ்சான்னா சட்டப்பையிலேருந்து பணம் போகுது. இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். யார் பணக்காரன் ஆக முடியும் நீங்களே முடிவு பண்ணி. அப்போது பணம் வேணும், அதை முறையான வழியில் சம்பாதிக்கணும். வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோமா? பொருளாதாரத்தை, பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குற கல்வி முறை இருக்க, அந்த பணத்தை எப்படி நிர்வகிப்பது என்பதை சொல்லித் தருவதே இல்லை. ஆனால் வள்ளுவர் சொல்கிறார் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்கிறார். புறநானூறு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிருங்க, சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். என்ன அர்த்தம்? ஒரு நல்ல பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவர்களாக இருந்தால் அவர்கள் சம்பாதிக்கின்ற பணம் முறையான வழியில் தொழில் செஞ்சு முறையான வழியில் வேலை பார்த்து அந்த சம்பாதிக்கின்ற பணம் இருக்குல்ல, அதுதான் மனுஷனுக்கு மனதில் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் கொடுக்குமா. தப்பான வழியில் வர்ற பணம் இருக்குல்ல, அது மனிதனுக்கு நிம்மதியை கெடுத்துருமா. நிம்மதியும் அமைதியும் இல்லாமல் பணம் சம்பாதிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. ராபின் சர்மா சொல்லுவார், இந்தியா அமைதியையும் மகிழ்ச்சியையும் தூக்கத்தையும் இழந்த கோடீஸ்வரர்களால் நிரம்பிக் கொண்டிருக்கிறதும் பார். உங்களுக்கு புரியும். அப்போ தப்பான வழியில் வர்ற பணம், முறையான வழியில் வர்ற பணம் அமைதியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். அதை வள்ளுவர் எப்படி சொல்கிறாரு? அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். முறையான வழியில் பிஸ்னஸ் பண்ணி உழைச்சி சம்பாதிக்கிற பணம் இருக்க, அது அறத்தை கொடுக்குமா, பிள்ளைங்களுக்கு நல்ல வழிகாட்டுமா, மனுஷனுக்கு மனசில் அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுக்குமா. தப்பான வழியில் வர்ற பணம் அது கொடுக்காதான். அப்போ பணம் சம்பாதிக்கிறது எதுக்கு? நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு. மகிழ்ச்சி எங்கேருந்து வரும்? முறையான வழியில் வர்ற பணத்தில் தான் மகிழ்ச்சி வரும். வள்ளுவர் அதோட நிறுத்தலை. ஏன் பணம் சம்பாதிக்கணும்னு இன்னொன்று சொல்கிறாரு பாருங்க, வியந்து போவீர்கள். இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. பணம் இல்லைன்னா எள்ளி நகையாடுவானா, பணம் இருந்துச்சுன்னா அவனை எல்லாரும் தூக்கி தலையில் வச்சுட்டு கொண்டாடுவானா. அதை மட்டும் சொல்லலை, இன்னும் சொல்கிறாரு பாருங்க, பொருள் இல்லாரை பொருள் ஆக்கும் பொருள் அல்லது இல்லை பொருள்ன்றார். ஒரு பொருட்டே இல்லாதவனை கூட பணம் வந்துச்சுன்னா அவனை பெரிய ஆளாக்கிருமா. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் வள்ளுவர் சொல்கிறதாங்க முக்கியம். செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனினும் கூறியது இல்லைன்றார். பணத்தை பண்ணுடா, பணத்தை சம்பாதிடா, அதை முறையான வழியில் சம்பாதிடா. உன்னுடைய எதிரியினுடைய திமிரை அடக்குவதற்கு அதை விட சிறப்பான ஆயுதம் வேறு ஒன்றுமே இல்லைன்றார். சொல்கிறது வள்ளுவருங்க. திருவள்ளுவர் சொல்லுவார் பணத்தை இப்படி நீங்கள் நம்ப முடியுமா? திருவள்ளுவர் பணத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாருன்ட்டு. அதெல்லாம் விட்டுட்டு இன்னொன்று சொல்கிறாரு, தப்பாக பணம் சம்பாதிக்கிறது இருக்குல்ல, அதை பற்றி என்ன சொல்கிறார்? ஆபிரகாம் லிங்கன் சொன்னதை சொல்லிவிட்டு அடுத்து இதை சொல்கிறேன். ஆபிரகாம் லிங்கன் தன்னுடைய பெண் படிக்கின்ற பிள்ளையினுடைய தலைமை ஆசிரியைக்கு அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கும்போது ஒரு கடிதம் எழுதினார். அது உலக புகழ்பெற்ற கடிதம். அதில் ஒரு லைன் எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார் தெரியுமா? உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட உயர்ந்தது என்பதை என்னுடைய பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள், அப்போதாண்ட அந்த நாடு உருப்படும். ஒரு அமெரிக்க ஜனாதிபதி சொல்கிறார். அப்போது இதெல்லாம் ஏன் சொன்னாங்கன்னா, ஈன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினைங்கிறார் வள்ளுவர். பணத்தை சம்பாதிக்க சொன்ன வள்ளுவரே சொல்கிறாரு, பெற்ற தாய் பசியோடு இருந்தால் கூட
தப்பான வழியில் பணம் சம்பாதிக்காத. நான் பிஸ்னஸ் எத்திக்ஸ் பற்றி முதல்ல சொன்னேன் இல்லையா, அதனால தான் சொல்கிறான். அந்த சிலையில் எனக்கு தெரியும் அதில் உள்ள குறைங்கிறான்ல, நமக்கு தெரியணும் நம்ம செய்கிற. தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். யோசித்து பாரு. அப்போது இந்த மாதிரி பணத்தை செய்யணும், அதை முறையான வழியில் செய்யணும், தவறான வழியில் செய்யக்கூடாது. தவறான வழியில் செஞ்சால் அழக்கொண்ட செல்வம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதனை அழ வச்சுட்டு நீ பணத்தை சம்பாரிச்சேன்னா அந்த பணம் உன்னையும் உன் குடும்பத்தையும் அழ வைக்காமல் போகாதுடான்டார். சொல்கிறது யார்? வள்ளுவர். அழக்கொண்ட செல்வம் அழப்போம் இழப்பினும் நற்பயக்கும் பிற்பாலவை. நல்ல வழியில் வந்த பணத்தை நீ கொஞ்சத்தை இழந்தா கூட அது உனக்கு பிற்காலத்தில் உன் பிள்ளைங்களுக்கு நல்லது தாண்டா செய்யுங்கிறார். சொல்லுவது திருவள்ளுவர். அப்போ பணம் சம்பாதிக்கணும், அதை முறையான வழியில் சம்பாதிக்கணும், தப்பான வழியில் சம்பாதிக்கக்கூடாது. தப்பான வழியில் சம்பாதிக்கிற பணம் என்ன பண்ணும்? இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், பின்னர் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்த பிறர்பால் இழத்தலும் துன்பமே. என்ன அர்த்தம்? தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறவன் ராத்திரி போல தூக்கம் இல்லாமல் இருப்பானா. அதை கட்டி வச்சு காப்பாற்றி எங்கெல்லாம் ஒளிய வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அதை விட கஷ்டமா. எவன் பேர்லையாவது பினாமி பேரில் எழுதி வச்சுட்டு அவன் இல்லைன்னு சொன்னான்னா அவனுக்கு அதை விட கஷ்டமா. ஆனால் வெளியில் சொல்ல முடியாதான். வரிசையாக சொல்கிறார். தப்பான பாடுபட்டு பணத்தை தேடி சேர்த்து புதைத்து வைக்கிறவன் யாராக இருப்பான்? தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறவன் தானே, இன்கம் டேக்ஸ் ஏமாத்துறவன் தானே, ஈடிக்கு பயப்படுறவன் தானே. நீங்கள் இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பம், பின்னர் அதனை பேணுதலும் துன்பம், அன்னது அழித்தலும் துன்பம், அந்த பிறர்பால் இழத்தலும் துன்பமே. அந்த பிள்ளைங்க அந்த மாதிரி பணம் இருக்குன்னு நினச்சி கண்ணா பண்ணான்னு செலவு பண்ணால் பிள்ளையே உருப்படாமல் போயிடுங்க. நீங்கள் தவறான வழியில் பணம் சம்பாதித்த பல கோடீஸ்வரர்களை ஒரு காவல்துறை உயர் அதிகாரியாக நான் பல பேரை பார்த்துருக்கேன். இறப்புக்கு முன்னால் அவர்களிடம் பேசி இருக்கின்றேன். உங்கள்கிட்டலாம் பேசணுங்கிறதுக்காக. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? எப்படிங்க இருக்குது லைஃப் அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் பேட்டி கண்டார். அவங்கள தப்பாக வாழ்ந்துட்டாங்க, தவறான வழியில் பணம் சம்பாதிச்சா இப்படிலாம் கஷ்டம் வரும்னு நான் நினச்சதே இல்லைங்க. என் வாழ்க்கையே போச்சுங்க. எனக்கு சமுதாயத்தில் உள்ள மரியாதை போச்சுங்க. என் குடும்பத்திலே எனக்கு மரியாதை இல்லைங்க. இப்படி சொல்பவர்களே நிறைய பேர் இருக்கின்றார்கள். அப்போது பணம் வேணும், பணத்தை முறையான வழியில் சம்பாதிக்கணும், பிஸ்னஸை முறையான வழியில் பண்ணணும். தவறான வழியில் பணம் சம்பாதிச்சாக்கா அது மனுஷனுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தராது. இந்த சம்பாதிச்ச பணத்தை அனுபவிக்கணும் இல்லையா? ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஒரு கோடியை பல கோடி ஆக்கின்ற திறமையை கடவுள் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் அந்த சம்பாதித்த பல கோடியை யார் அனுபவிக்க வேண்டும் என்ற அதிகாரத்தை கடவுள் தன்னிடமேயே வைத்திருக்கின்றான். யோசித்து பாருங்க. ஃபுல்லாக எல்லாம் இருக்கும், சாப்பிட முடியாது. சுகர், பிபி, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஒரு பிஸ்னஸ்மேன் நல்லா இருக்கணும், மைண்டு நல்லா இருக்கணும்னா ஹெல்த்தி மைண்டுனா என்ன? சவுண்டு மைண்ட் இஸ் இன் த சவுண்டு பாடி. இப்போ எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. சம்பாதிச்சா மட்டும் பத்தாதில்ல, அதை அனுபவிக்கணும்ல, அதுக்கு தானே சம்பாதிக்கிறோம். அதுக்கு என்ன அடிப்படையாக தேவை? ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன். ஹெல்த்தி மேன் வாண்ட்ஸ் எவ்ரி திங் இன் த வேர்ல்டு, சிக் மேன் வாண்ட்ஸ் ஒன்லி ஒன் திங். என்ன? நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறவன் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் வேணும்னு கேட்பானா, ஆசைப்படுவானா? ஆனால் சிக் மேன், உடல்நலம் கெட்டு போயிருக்கிறவனுக்கு ஒன்றே ஒன்று தான் வேணுமா? என்ன? உடல்நலம் மட்டும்தான் வேணும். அப்போ உடல்நலம் எவ்வளோ முக்கியம்? வாழ்வினுடைய முதலாவது இன்பமும் முதன்மையான இன்பமும் உடல்நலமே. நான் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டவன். இங்கேருந்து வந்துட்டு போனீங்கன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னை கூப்பிட்ருக்காங்க. உங்களை நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஒரு பிரயோஜனமான செய்திகளோடு போகணுங்கிறதுக்காக அழைக்கப்பட்டவன். வாழ்வினுடைய முதலாவது இன்பமும் முதன்மையான இன்பமும் உடல்நலமே. இன்பத்தினுடைய உயிர்கோட்பாடு உடல்நலம், உடல்நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி. நம்ம உடம்பு பல கோடி கொடுத்தா கூட செய்ய முடியாத உடம்பு. The true value of anything can be realized only in 2 occasions, before getting it and after losing it. இந்த உடலினுடைய சிறப்பு இருக்குது பாருங்கள், அது எப்போ தெரியுமா? அது நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம கை கால் விளங்காமல் போகிறாங்கல்ல நிறைய பேர், அப்போ போய் கேட்டு பாருங்கள், அந்த உடல்நலத்தினுடைய அருமை அவனுக்கு தெரியும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். அப்போ என்ன செய்யணும்? ஒரு மனிதன் தன்னுடைய உடலையும் தன்னுடைய அறிவையும் சேர்த்தே வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன்
தன்னுடைய உடலை எப்படி வளர்த்து கொள்கிறானோ அப்படித்தான் தன்னுடைய அறிவையும் வளர்த்து கொள்கிறான். அறிவை முழுமையாக சரியாக ஒருத்தன் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவன் உடல் நலத்தை நன்றாக வைத்துக்கொண்டே ஆக வேண்டும். ஒரு சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஜூஜூன்வாலா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, ஷேர் மார்க்கெட் புரோக்கர், 13,000 கோடிகளுக்கு அதிபதி, 52 வயசில் செத்து போயிட்டார். சாகும்போது என்ன சொன்னார் தெரியுமா? இது மாதிரி உங்களெல்லாம் பார்த்து அவர் சொல்கிறார், பிஸ்னஸ் பீப்புளெல்லாம், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மை ஹெல்த் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. மை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மை ஷேர் அப்படின்னு நான் நினச்சேன். ஆரோக்கியத்தை இழந்து பணத்தை சம்பாரிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது, மை ஒர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் பீன் மை ஹெல்த். ஐ அட்வைஸ்ட் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் இன்வெஸ்ட் மோர் இன் ஹெல்த், நாட் இன் ஷேர்ஸ்னா. புரியுதா? நான் செஞ்சதை இந்த தப்பை யாரும் செஞ்சிடாதீங்க. நான் 52 வயசுலேயே 13,000 கோடியை சம்பாதிச்சு வேற ஒருத்தர் கொடுத்துட்டு சாவ போகிறேன். கடவுள் அந்த கோடிகளை அனுபவிக்கிற சக்தியை தன்னிடமே வச்சுருக்காரு, அதிகாரத்தைன்னு சொன்னல. நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னா பணத்தை சம்பாதிக்கிறத விட உங்கள் ஹெல்த்தை சம்பாதிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ தான் நீங்கள் சம்பாதிக்கிறது பணம் கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த இடத்துல ஸ்டீவ் ஜாப், ஆப்பிள் ஃபோன் நிறுவனர், அவர் டெட் பெட்டில் இருந்தார். அவரை பார்க்க போனாங்க. வர்த்தக வியாபார உலகத்தில் பல கோடிகளை கொழிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பல கோடிகளில் என் உடம்பை நான் பார்த்துக்காமல் விட்டதுனால இந்த மருத்துவ உபகரணங்களினுடைய ஐசியூவில் இருக்கார். என்னுடைய சத்தம் மட்டும்தான் தெரியுது. நான் என்னுடைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணும், அதில் பாதி முயற்சியாவது நான் என்னுடைய உடலை பாதுகாப்பதற்காக செஞ்சுருந்தேன்னா நான் சம்பாதித்த பணத்தையும் செலவு செய்திருக்க, நல்லா செலவு செஞ்சு நான் அனுபவிச்சிருக்க முடியும். நான் என் உடலையும் பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நாள் வாழ்ந்துட்டு போயிருக்க முடியும். அதனால் தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் உங்கள் உடலை விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டர் பாதிக்கு இதில் நான் சொல்கிற 3 பாயிண்டில் ஒரு பாயிண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாக்கி 2 தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அலெக்சாண்டர் டெட் பெட்டில் இருக்கான். யார்? த மேன் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்டு. உலகத்தையே ஜெயித்த அலெக்சாண்டர் தளபதியை கூப்பிட்றான். நான் சின்ன வயசுலேயே சாக போகிறேன்டா, நான் செத்ததுக்கப்புறம் 3 கட்டளை உனக்கு, அதை நீ நிறைவேற்றணுங்கிறான். என்னன்னு கேட்குறான். செத்த பிறகு என்னுடைய கஜானாவில் இருக்கிற அவ்வளோ பணத்தையும் எடுத்து, இறந்து போனால் பூ போட்டுட்டு போகிறாங்கல்ல பாடியை சுடுகாட்டு கொண்டு போகும்போது, அந்த மாதிரி நீ தெருவில் தங்க காசுகளெல்லாம் இறைச்சிக்கிட்டே போகணும். அது மக்கள்கிட்ட போய் சேரணும். 2வது, உங்களுக்கு தெரியும், கை 2ஐயும் வெளியில் வச்சு புதைக்கணும். ஏன்னா உலகத்தையே ஜெயித்த மாவீரன் அலெக்சாண்டராக இருந்தாலும் இந்த உலகத்துலேருந்து போகும்போது வெறுங்கையோடு தான் போகிறான்னு மக்களுக்கு தெரியணும். 3வது ஒன்று சொன்னான் பாருங்க, என்னுடைய பாடியை இறந்த இடத்துல அரண்மனையிலேருந்து தூக்கி மாசிடோனியா பட்டணம் முழுக்க சுற்றி கடைசியாக சுடுகாட்டு கொண்டு போகணும்ல, அதை தூக்கிறத யார் தூக்கணும்னா என்னுடைய அரண்மனையில் உள்ள வைத்தியர்கள் 4 பேர் இருந்தான் பாரு, அந்த 4 பேர் தாண்டா கடைசி வரைக்கும் என் பாடியை தூக்கிட்டு போகணுன்னா. சரிங்க, நான் அதை செஞ்சிட்றேன். மக்கள் ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்டால் நான் பதில் சொல்லணும்ல, சொல்லுங்கிறான். அப்போ முதல்ல சொல்கிறான், அவங்களுக்கு தெரியும், கையை வெளியில் வச்சா வெறுங்கையோடு போகணும். பணத்தை தங்கத்தெல்லாம் வாரி இறைச்சா மக்கள்கிட்டேருந்து கொள்ளையடிச்சது மக்களுக்கே போகட்டும். சரிங்க, ஏங்க டாக்டர் தூக்கிட்டு போகணுன்னு சொல்கிறீங்க? அவன் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். இந்த அயோக்கிய பசங்க 4 பேரும் என்னை 100 வயசு வரைக்கும் வாழ வச்சுருவேன்னு சொன்னான். பொய் சொல்லியே என்னை கெடுத்துட்டான். நானும் வாழ்ந்துடலான்னு நினச்சேன். பொய் சொன்னான் பாரு. இப்போ நான் செத்து போக போகிறேன்னு எனக்கு தெரியுது. நான் செத்துட்டேன்னா அவன் தாண்டா என் உடம்பு தூக்கணும், சொந்தக்காரன் எவனும் தூக்கூடாது. அப்போது உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டராக இருந்தாலும், வர்த்தக உலகத்தில் கோடிகளை குவித்த ஸ்டீவ் ஜாபாக இருந்தாலும், அதே மாதிரி ஜூஜூன்வாலாவாக இருந்தாலும், உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கலன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் எந்த பிரயோஜனமும் இல்லை. எதுவுமே சாப்பிட முடியாத, எதுவுமே பண்ண முடியாத, நடக்கவே முடியாது. 10 வீடு வச்சுருந்தாலும் ஒரு ரூம்குள்ளே படுத்துருவீங்களே, எதுக்கு? இது அடிப்படை உண்மையை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதில்ல. இதுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. நான் ஒரு மருத்துவமனைக்கு சொந்தக்காரன். என்னுடைய வீட்டில் 4 முதுகலை முடித்த மருத்துவர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், ஆரோக்கியத்தை தேடுகின்ற இடம் மருத்துவமனை அல்ல, மைதானம்தான். எவன் ஒருத்தன் வேர்வை சிந்தி மைதானத்தில் தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணுறானோ அவன் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. மைதானத்திற்கு தன்னுடைய உடலை பார்க்கின்ற உழைக்கும் வர்க்கத்திற்கு மருத்துவமனையே தேவை இருக்காது.
மைதானத்திற்கு நேரம் செலவு செய்யவில்லை என்றால் ஒருவன் மருத்துவமனைக்கு நேரம் செலவு செய்தே ஆக வேண்டும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அது மட்டும் இல்லை, ஓடி ஓடி உழைத்து பிஸ்னஸ் பண்ணுறோன்னோ அல்லது வேலைக்கு போகிறோன்னோ ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து உட்காரும் போது தான் நமக்கு தெரிகிறது. செல்வத்தை சேர்ப்பதற்காக ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து உட்காரும் போது தான் நமக்கு தெரியும் உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம்தான் என்று. ஒரு 2 நாளைக்கு முன்னால் டாக்டர்ஸ், ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அதனால் அதை சொல்கிறேன், டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று திருச்சியில் மேரியட் ஹோட்டலில் நடந்துச்சு. ஒரு 1000 டாக்டர்ஸ் உட்காந்து கூப்பிட்டுருந்தாங்க, உடம்பு பருமனை வந்து குறைக்கிறதுக்காக. அதெல்லாம் அதுக்காக மீட்டிங் அது. அதில் நான் சிறப்பு அழைப்பாளர். இப்போ உங்களுக்கு உடற்பயிற்சியை பற்றி நான் சொல்கிறேன் இல்லையா, உடம்பை பார்த்துக்கங்கன்னு. அப்போ நான் பேசும்போது சொன்னேன், எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டு அப்படின்னு. எக்ஸசைஸ் பண்ணாக்க சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட்டுன்னு. அப்போ ஒரு பெரிய டாக்டர், ரொம்ப பெரிய டாக்டர், அவங்க எந்திரிச்சு என்கிட்ட கேட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கலாம், நல்லா இருக்கும் ஹெல்த்துன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டுன்னு சொல்கிறீங்களே. நான் சொன்னேன், அப்படி இல்லைம்மா, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்தால் பிபி சுகர் எல்லாம் ஏறி வீட்டிலேருந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து விரலை வெட்டுறதா காலை வெட்டுறதான்னு பார்த்து அங்கேருந்து சுடுகாட்டுக்கு போவான். எக்ஸசைஸ் பண்ணவன் வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக சுடுகாடு போயிடுவான். அதனால் எக்ஸசைஸ் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் டு கிரேவ்யார்டு. இப்படி தான் எல்லா டாக்டருமே ஒத்துக்கிட்டாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நம்முடைய உடலை பேணி பாதுகாப்பது மிக மிக முக்கியம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் திருமூலர் சொல்கிறாரு, உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழில் சொல்லியிருக்கான். உள்ளம் திருக்கோயில், ஊனுடம்பு ஆலயம். உடம்பு தான் இந்த உயிரை பாதுகாக்குதான். நம்ம நினைக்கிற மாதிரி உயிர் போனோன்னா உடம்பு அழுகுதுன்னு நினைக்கிறோம்ல, உடம்பு கிட இந்த உயிர் இதில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத உடம்புன்னு அது வெளியில் போகுதான். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க தமிழ் ஆங்கிலம் ரெண்டும். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம், இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ, சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு, நீ அதனை நித்தம் நித்தம் பேணுவையேல் நீண்ட ஆயுள் பெறுவாயே, காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானேன்ட்டான். யார் காலையில் சாயந்தரம் எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் போயிட்டு வர்றாங்கல்ல, அவங்க காலை யமனே தொட்டு கும்பிட்டுட்டு ஓடிடுவான். அருமை உடலில் நாமெல்லாம் அறியும் வகையில் அறிவோமே, வருமுன் நோயை காப்போமே, வையம் புகழ வாழ்வோமே, தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தபின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பான்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னவன் தமிழன். நம்ம செய்கிறோமாங்கிறதான் பிரச்சனை. இட் இஸ் நாட் தி அவேர்னஸ் தட் இஸ் லேக்கிங். யாருக்கு கொஞ்சமாக சாப்பிட்டா ரொம்ப நாளைக்கு இருக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு இருக்கலாம்னு தெரியாது. செய்கிறோமாங்கிறதான் பிரச்சனை. செய்கிறது தான் இல்லை, இதை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவே. சரி, இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே என்ன 10 நிமிஷம் தான் இருக்குது எனக்கு கொடுத்த டைம். நான் ஆரம்பித்து கரெக்டாக 50 நிமிஷம் ஆகுது. நான் 1 நிமிடம் கூட எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமாக பேச மாட்டேன். நான் காவல்துறை அதிகாரி. இந்த இடத்துல நிறைய பெண்கள் உட்காந்துருக்காங்க, ஆண்கள் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. பிஸ்னஸ் பீப்புளோட குடும்பமும் இங்கே இருக்கிறத நான் பார்க்குறேன். அவங்களுக்காகவே ஒரு பதிவு பண்ணிவிட்டு முடிச்சிட்றேன். அருமை பெரியோர்களே, நம்ம பெண்களை பற்றி என்ன நினைக்கின்றோம்? நம்ம இலக்கியங்கள் பெண்களை பற்றி என்ன சொல்லியிருக்கு? மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை 1000 வருஷத்துக்கு சொல்கிறாரு முன்னாடி. பெண்ணாக பிறக்கணும்னா பெரிய பெரிய தவம் புரிஞ்சிருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அது கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவே. பெண்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க யாராவது இருந்தால் மாற்றிக்கங்க. பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். தமிழ் உங்களுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம், ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொண்டால் அறிவில் ஓங்கி இவ்வையம் தழைக்கும், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளைகான், ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றெண்ணினோர் மாய்ந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார்.
பெண்ணடிமை பேசும் இத்திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கொம்பே. அறிவு கொண்ட மனித உயிர்களை அடக்கி ஆள நினைப்பவர் பித்தராம். பாரதி இப்படிலாம் பெண்களுடைய பெருமையை எழுதி தீர்த்துட்டு அவன் சொல்கிறான் கடைசியாக உரைநடையில், பெண் என்பவள் குருட்டு ஆந்தனத்தால் தொட்டு உணர முடியாத அற்புத யானை, கண்டு உணர முடியாத பேரொளி, அதனால் யாதுமாகி நின்றாய் காளின்னு தெய்வத்திற்கு நிகராக பெண்ணை ஒப்பிட்டவன் பாரதி. இதெல்லாம் விட ஒருபடி மேலே போய் பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணை அப்படிங்கிற புத்தகத்தில் ரொம்ப அருமையான ஒரு பதிவு எழுதியவர் திருவி கல்யாண சுந்தரனார். திருவிக்க முடிஞ்ச படிங்க. ஆண் எனும் அரக்கனாக பிறப்பதை விட பெண் எனும் பெரும் தெய்வமாக பிறப்பதுவே மேல் என்று பதிவு செய்தவர் ஒரு ஆண். நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமாங்கிறதான் கேள்வி. அருமை பெரியோர்களே, அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்துப்புணல் மீன்கதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விள்ளியார் மனம். என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மெல்லாம் பெண்களை விட நமக்கு நிறைய தெரியும்னு நம்ம நினச்சிக்கிறோம்ல. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன், அது தப்பு. அத்தி பூவை பார்த்துடலாமா, வெண்ணிற காக்கையை பார்த்துடலாமா, வெள்ளை நிற காக்கையை கூட பார்த்துடலாமா, மீன் நீரிலே நீந்து போகின்ற தடத்தை கூட பார்த்துடலாமா. ஆனால் ஞானிகளுக்கு தெரியாதான், கடவுளுக்கு தெரியுமா என்னன்னு சந்தேகமா. எது தெரியுமா? மான் போன்ற விழிகளை உடைய மங்கையரினுடைய மனதை அறிந்தவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லைன்றான். இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இதை ஏன் நான் இவ்வளோ வலியுறுத்தி சொல்கிறேன் பெண்கள் திறமையானவர்கள்னு? ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, விமன் ஆர் ட்ரையிங் டு விமன் என்டர்பிரினர்ஸ். இன்றைக்கி 151 பேரினுடைய போப்ஸ் மேகசின் அமெரிக்காவில் இந்தியாவிலேருந்து போகிற எல்லாரையும் சேர்த்து பணக்காரர்களுடைய பட்டியலை வெளியீடு பண்ணியிருக்கு. 151 பேரில் 62 பேர் பெண்கள் என்பதை மனதிலே ஆண்கள் மனதில் ஞாபகம் வச்சுங்க. பிஸ்னஸ் உங்களுக்கானது மட்டும் இல்லை, பெண்களுக்கானதும் பிஸ்னஸ். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நடுப்புற ஒரு என்டர்பிரினர்ஸ் மீட்டிங் நடந்துச்சு. அதில் கெவின் கே ரெங்கநாதன் சார், நான், நம்ம ராமராஜ் காட்டன், நாகராஜன் 3 பேர் பேசணும். அதில் பாதி பேர் பெண்கள், அவ்வளோ பேர் என்டர்பிரினர்ஸ், அவ்வளோ பேர் பிஸ்னஸ் பீப்புள். உண்மையிலே நான் வியந்து போனேன். அப்போது பெண்களால் செய்ய நம்மலாம் என்ன நினைக்கிறோங்கிறத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, விமன் ஆர் ட்ரையிங் டு ப்ரூவ் தட் women can do what men can do. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. என்ன அர்த்தம்னா, பெண்கள் ஆண்கள் செய்வதையே தங்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஆண்களால் செய்ய முடியாததையும் எங்களால் செய்ய முடியும் என்பதற்காக படைக்கப்பட்டவர்கள் பெண்கள். இது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பெண்கள் இருக்கிறதுனால. இதை சொல்லி ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். இங்கே படிக்கும்போது சொன்னாங்க இல்லையா, என்னை பற்றி போட்டெல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் அவங்க இன்டர்நெட்டில் இருந்து கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணதை எடுத்து போட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதில் சொல்லப்படாத ஒன்றை சொல்லணும்ல. நான் அருமை பெரியோர்களே, அகில இந்திய அளவிலே நடக்கின்ற துப்பாக்கி சுடுகின்ற போட்டியிலே 3 முறை தங்கப்பதக்கம் பெற்றவன் நான். அதை இங்கே சொன்னாங்க, நீங்கள் பார்த்தீங்க, கைதட்டினீங்க. ஆனால் இன்னொன்று அதில் சொல்லாததை சொல்கிறேன். 4வது முறை தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று இந்த தமிழக காவல்துறை என்னை தேர்வு செய்து அனுப்பியது. இதை துபாயிலேருந்து ஏர்போர்ட்டில் இறங்கணுன்னு பிகைன் நோட்ஸில் என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் இன்டர்வியூ சார்னு ஒரு கேள்வி கேட்டார். அதை சொல்லிவிட்டு நான் போயிட்டேன். நைட்டு எனக்கு 100 கால், எடுக்கவே இல்லை ஃபோனை. என்னடான்னு பார்த்தா ஒரே நாளில் 1 மில்லியன் பார்த்துட்டாங்க. என்னன்னா, இப்போ பெண்ணினுடைய பெருமையை பற்றியில் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 100 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். புல்லில் அடித்தா 5 மார்க், இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். பிஸ்டல் ஷூட்டிங் 6 ரவுண்டு கொடுப்பான். 100 கஜ தூரத்தில் ஃபயர் பண்ணணும். நாக் அவுட் சிஸ்டத்தில் தமிழ்நாட்டிலேருந்து ஆல் இண்டியா போலீஸ் டியூட்டி மீட் நடக்கும். அது இன்வெஸ்டிகேஷனுக்கும் இருக்கும், ரிவால்வர் ஷூட்டிங்கும் இருக்கும். 2லையுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். அப்போது ஒவ்வொரு முறை இந்த போட்டி முடியும் போதும் நாக் அவுட் சிஸ்டம் வரும். காரணத்தோடு இந்த பதிவு. எனக்கும் அச்சுதன் நாயர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கும் தான் போட்டியாக இருக்கும். இந்த அச்சுதன் நாயர் என்னை விட வயதில் மூத்தவர். குறிப்பார்த்து சுடுறதில் அந்த ஆளுக்கு நிகர் அவர் தான்.
ஏதோ கடவுள் புண்ணியத்தில் ஒரு அரை மார்க் 1 மார்க் எனக்கு கூட வரும். 3 தடவையும் நான் கோல்டு மெடல். வால்டர் தேவாரம் சார் தான் வந்து டீம் மேனேஜர். நிறைய பேர் வருவாங்க இங்கேருந்து. ஷூட்டில் பெஸ்ட்டு ஷூட்டர்ஸ்னு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரு விஜயகுமார், திரு சைலேந்திர பாபு சொல்லிகிட்டே போகலாம். நிறைய பேர் இருக்காங்க. திரு அமல்ராஜ், எல்லாருமே ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ். அப்படி நான் போகும்போது, நான் சொல்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி, அவங்கெல்லாம் வந்து போலீஸில் ஜாயின் பண்ணியோ ஜாயின் பண்ணாமலோ இருப்பாங்க. ஆனால் வால்டர் தேவாரம் சார் டீம் மேனேஜர். அப்போ போகும்போது 4வது தடவையாக இந்த தமிழகம் நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று நம்பி என்னை அனுப்புகிறாங்க. அப்போது நாக் அவுட் சிஸ்டத்தில் எல்லோரும் அவுட் ஆகிட்டான், நான் வந்துட்டேன். என்னோட போட்டி ஃபைனல். அச்சுதன் நாயருக்கும் எனக்கும் தான் எப்பொழுதும் போட்டியாக இருக்கும். அவர் கேரளாலேருந்து வர்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர், குறிபார்த்து சுடுவதிலே மிக வல்லவர். எங்கே அச்சுதன் நாயர்னு கேட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு. எனக்கு ஒரே ஆச்சரியம். நமக்கு போட்டியே இல்லை, நமக்கு தான் இன்றைக்கி தங்கம். எனக்கு இந்த முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்து விடும் என்பதை சொல்லித் தருவதற்கு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. நமக்கு தான் நம்ம தானே வாங்குகிறோம். அவரை ஒவ்வொரு தடவையும் இப்படி அலட்சியமாக பார்ப்பேன். ஏன்னா நான் கோல்டு மெடல் வாங்கிட்டேன், அரை மார்க்கில். அவர் வெள்ளி பழக்கம் வாங்கியிருப்பார். தலையை கீழே போட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போகிற மனுஷன் ஏன்டா அப்படி போகிறாருன்னு எனக்கு அப்போ தெரியாது. 4வது தடவை போகும்போது அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டாருன்னு நான் இப்படி நினைக்கிறேன். 6 அடி உயரத்தில் ஒரு பொண்ணு, என் பேர் அர்ச்சனா, நான் அர்ச்சனா ஐபிஎஸ், கேரளாலேருந்து வர்றேன். உங்களோட இந்த போட்டியில் ஃபைனலுக்கு இன்றைக்கி நான் தான் வந்திருக்கேன். எனக்கு 3 முறை தங்கப்பதக்கம் பெற்ற என்னை ஒரு பெண், இப்போ பெண்ணை பற்றியில் பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன், என்னை ஜெயிச்சிட முடியுமா? திமிர். உடனே நான் டாஸ் போடுவாங்க, யார் முன்னாடி சுடுறதுங்கிறது. நான் சொன்னேன், நான் டாஸ் எல்லாம் வேண்டாம், நான் முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னு. கிரிக்கெட் மாதிரி எதிரியினுடைய பலத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டாஸ் ஜெயிக்கிறவங்க எதிரியை முன்னாடி சுட சொல்லுவாங்க, அப்புறம் தான் சுடுவாங்க. நான் தான் மமதையில் இருக்கேன் இல்லையா, நான் சுடுறேன் அப்படின்னேன். அந்த பொண்ணு இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு கேரியான் அப்படின்னுச்சு. நான் சுட்டேன். 6க்கு 5 ரவுண்டு புல், 1 ரவுண்டு இன்னர். எப்படி பின் ட்ராப் சைலண்ட் ஆகிட்டீங்க பாருங்க. அப்படி அந்த மாதிரி வந்த உடனே எல்லா திரு வால்டர் தேவாரம் உட்பட நீ தாண்டா ஜெயிப்பேங்கிறாங்க. நான் வந்து உட்காந்துட்டேன். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, ஒரே மூச்சில் 6 ரவுண்டை சுட்டுச்சு. அதுவும் 6க்கு 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். உடனே என்னடா இது, வால்டர் தேவாரம் சொன்னார், நீ போய் அந்த டார்கெட்டை பாருன்னார். பட்டன் அழுத்தினா டார்கெட் பக்கத்தில் வந்துடும். பார்த்தா என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. குரூப்பிங்னு சொல்லுவோம். சரி, பார்த்த உடனே நான் பயந்துட்டேன். என்னது கொஞ்சம் எட்டி இருக்குது, அந்த பொண்ணு சுட்டது ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாக இருக்குது. அப்போ உடனே ஜட்ஜு கேட்டார், 2 பேரும் ஈக்குவல் மார்க்கு, அவுட் ஆஃப் 6 5 மார்க்ஸ், டாஸ் போட்டுடலாமான்னார். நான் உடனே சொன்னேன் எஸ்ன்னு. உடனே ஏன் தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலான். அந்த பொண்ணு சொன்னிச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, பெண்ணினுடைய திறமையை பாருங்கள், திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். இது சீட்டு குலுக்கி போட்டெல்லாம் எடுத்து முடிவு பண்ணுறது இல்லைடா, இது திறமையினுடைய அடிப்படையில் முடிவு பண்ணுறது. உனக்கு தைரியம் இருந்தால் வா திரும்ப சுடலான்னு. வேறு வழி எஸ்ன்ட்டேன். ஜட்ஜு திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு 10 ரவுண்டு சொல்லிட்டான். அதில் மேக்ஸிமம் 10 ரவுண்டு தான் லோட் பண்ண முடியும் பிஸ்டலில். உலகத்தில் உள்ள தெய்வங்களெல்லாம் வேண்டிக்கிட்டு நான் தானே முதல்ல சுடணும். 10 ரவுண்டு சுடுறேன். 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். ப்ராக்டிஸில் கூட நான் அப்படி சுட்டதில்லை. ஒரு நாளைக்கு 25 ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தவன் நான். எல்லோரும் சொல்கிறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் அத்தனை பேரும் நீ தாண்டா ஜெயிப்பேன்னு வந்து உட்கார்றேன். அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துச்சு, ஒரே மூச்சில் 10 ரவுண்டை சுட்டுச்சு. 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். இதை விட கிளைமேக்ஸ் சினிமா தான். துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன். நான் 1 நிமிஷம் இருக்கு, எனக்கு முடிச்சிடுறேன். துப்பாக்கி தூக்கி கீழே போட்டோன்னே அந்த பொண்ணு தொடச்சி எடுத்து கொடுத்துட்டு வந்து ஒரு சல்யூட், இப்போ இன்ஸ்பெக்டர் அடித்த மாதிரி ஒரு சல்யூட் அடிச்சிச்சு. நான் பதறி போய் எந்திரிச்சு, நான் உடனே நீ இல்லாமல் ஜெயிச்ச, நான்லாம் உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு. அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னிச்சு, இப்படிலாம் உணர்ச்சி வசப்பட்டு துப்பாக்கியெல்லாம் தூக்கி போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஏன் தெரியுமா, நான் யார் தெரியுமா, 3 முறை உங்களிடம் தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரினுடைய மகள் அர்ச்சனா ஐபிஎஸ் நான் என்று. ஆண்களால் செய்ய முடியாததையும் பெண்களால் செய்ய முடியும் என்பதற்காக ஒரு மனுஷன் தன் பொண்ணை எனக்கு போட்டியாக வளர்த்து ஜெயிச்சான். நான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தேன். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அழுதுகிட்டே வந்தேன். இப்போ தெரியுதா பெண்களுடைய திறமை என்னென்னு?
தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோம் பாரதி. பிறந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், வயசாயிடுச்சு, குழந்தை பெற்றுக்கிட்டோம், முடி நரைச்சி போச்சு, செத்து போயிடும். அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை. சாதித்து விட்டுத்தான் போக வேண்டும். அது மட்டுமல்ல, டை எம்டி என்ற ஒரு புத்தகத்திலே டாட் ஹென்றி என்ற ஒருவர் சொல்லுகிறார், இங்கேருந்து நீங்கள் போகிறீங்க இல்லையா, நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு போக தானே போகிறோம். போகும்போது உன்னிட்ட இருக்கிற திறமையெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போடா. இதோ எரிகிறதே பிரம்மத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டார். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதணும்னு நினச்சார், எழுதிட்டு செத்து போயிட்டார். ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் ஃபோனை கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான். இங்கே உட்காந்துருக்கிறவங்களாம் ஒரு பெரிய அசோசியேஷனை ஏற்பாடு பண்ணி சோதனை காலங்கள்லையும் மிகப்பெரிய பிஸ்னஸாக இந்த முந்திரி வர்த்தகத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஒரு மாநாட்டையே ஏற்பாடு பண்ணி அதை நடத்திக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ள திறமையெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போங்க. அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, டோன்ட் கோ டு யுவர் கிரேவ் வித் யுவர் பெஸ்ட் ஒர்க் இன்சைட் யூ, சூஸ் டு டை எம்டிங்கிறான். என்ன அர்த்தம்னா, உன் திறமையெல்லாம் இதை மாதிரிலாம் செய்யணும்னு நினச்சவன்லாம் செய்யாதவன்லாம் அந்த மிகப்பெரிய திறமையோட ஆற்றலோட சுடுகாட்டில் போய் படுத்துருக்கானான். த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு எதிரான்னு கேட்டால் சுடுகாடுங்கிறான். ஏன்னா செஞ்சவன் கொஞ்சம் பேரான், செய்யாமல் திறமையெல்லாம் எடுத்துக்கிட்டு சுடுகாட்டுக்கு போனவன் அதை விட கொஞ்சமாக நிறைய பேர் எடுத்துக்கிட்டே போயிட்டானான். அதனால் இங்கே இருக்கும்போதே உங்கள் திறமையெல்லாம் நீங்கள் எங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தனி மனித வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் திறமையெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போங்க. Don't take your efficiencies, don't take everything to the graveyard. Please, all people who are attending this meeting இருக்கிற அத்துணை பேரும் உங்கள் திறமையெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போங்க. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத நிலை வேண்டும். கொடுத்துருக்கிற நேரத்துக்குள்ளே இவ்வளவுதான் பேச முடியும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.